சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசுற விஷயம் தொடர்ந்து அந்த பாலியல் குற்றமா வருது. பட் இது ரொம்ப தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சது இந்த ஸ்ரீமதி தற்கொலை வழக்கு. ஸோ அது தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்ட்டு ஸ்ரீமதி அம்மா கேஸ் போட்டு அது ரொம்ப பிரச்சனையாகி கடைசியில இப்ப ஸ்ரீமதி அம்மாவை A1 அக்யூஸ்ட் நம்பர் ஒன் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஸ்கூலை இது பண்ணது. ஸ்கூலையே ஒரு துவம்சம் பண்ணி, அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் நெருப்பு வச்சது, போலீஸ்காரங்களையும் அடிச்சது, போலீஸ் வண்டிக்கும் நெருப்பு வச்சது, இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அதிர்ஷ்டவசமாக அடுத்து நடந்த சம்பவத்துல எதுலயும் அந்த அளவுக்கு வரல. இப்ப என்னன்னா, இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு கட்சிக்காரங்க இந்த அவங்களுடைய வேலையே இதுவாக இருக்கும். சில கட்சி இருக்குது. அவங்களுடைய வேலையே கலகம் பண்றதுதான். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் பண்ணுவாங்க அவங்க. அவங்களுடைய நோக்கமே கலகம் தான். அது ஏன் பண்றாங்க? வெளிநாட்டுல இருந்து ஏதாவது அப்படி பண்றாங்களா? ஆட்கள வச்சு. அது நம்மளால தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பங்கும் அதுல இருந்தது. மற்ற இதுவும் இருந்தது. ஸோ அப்ப ஊர் மக்கள் சேர்ந்து அந்த ஊர் மக்களுடைய கோபம் அது ஜெனரலா வரும் தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, அது ஒரு லெவலுக்கு மேல போகும் பொழுது, நம்ம பண்றது என்னன்னே தெரியாம கும்பலோட நம்ம அடிச்சா நமக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். ஆனா அதுல அந்த கேமரால ஏன்னா எல்லா நியூஸ் சேனலும் அங்க இருந்துச்சு. இப்ப கேமரால ரெக்கார்ட் ஆகுதுல்ல. ஸோ அப்ப கும்பலா பண்ணா என்ன எல்லாருக்குமா தண்டனை குடுத்துற போறாங்க? அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் இப்ப இதே மாதிரி அமெரிக்கால கூட பார்த்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீன் பிரச்சனையப்ப அங்க இருக்கிற முஸ்லிம்கள்லாம் போராட்டம் நடத்துனாங்க. போராட்டம் நடத்துறது மட்டும் இல்ல. உள்ள பூந்து யூதர்கள் எல்லாம் அடிச்சாங்க. லைப்ரரில யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் அடிச்சாங்க. யாருமே எதுவுமே கண்டுக்கல. அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா அப்பயே ட்ரம்ப் சொன்னார், என் ஆட்சியில இவங்களெல்லாம் வெளில தொரத்திடுவேன்னாரு. இப்ப வந்த உடனே எல்லாரையும் தொரத்தவும் ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப காசாவை புடிக்கிறேன்றாரு. காசா அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது. ஒருத்தரும் வாயை திறக்கல. அங்க ஒண்ணுமே நடக்கல. அதுக்கே அப்படி குதிச்சாங்கல்ல. ஜஸ்ட் சண்டை ஆரம்பிச்சதுக்கே குதிச்சாங்களா. இப்ப நான் ஒட்டுமொத்தமா நான் எடுக்க போறேன்னும் போது, ஏன்னா இங்க இருக்கிறவங்களை துரத்திடுவாருன்னு தெரியுது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் அந்த ஸ்ரீமதி பிரச்சனை எப்ப நடந்து எல்லாரும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணது இதெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருந்தது. அந்த அளவுக்கு கழகத்துல அதுக்கப்புறம் பெரிய அளவுல சேராதது. அந்தந்த ஊர் மக்கள் மட்டும் வரும்போது அந்த அளவுக்கு வராது. ஆனா அங்க எங்கெங்க இருந்தெல்லாம் வந்தாங்க அந்த டைம். ஸோ இப்பயும் இந்த ஸ்கூல் பிரச்சனை வருது. வாத்தியார் 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. 4th ஸ்டாண்டர்ட் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு கிட்ட தப்பா நடந்தது எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. மறியல் மட்டும் பண்ணாங்க. பட் இங்க இந்த 4th ஸ்டாண்டர்ட் பொண்ணு திருச்சி மானாமதுரை ஸ்கூல்ல நடந்தது ஸ்கூல் அதாவது வெளியில அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. மேபி அது மேலேயும் கேஸ் போட்டாலும் போடலாம், தெரியல. பட் ஆனா இங்க இவரு குற்றவாளின்றது சிசிடிவில பார்த்ததுனால அவங்க கேஸ் போட மாட்டாங்க. பட் ஸ்ரீமதி கொலை வழக்குல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. உண்மையிலே தெரியாது. ஒரு அனுமானம் தான் இல்லையா? அது கொலையா தற்கொலையான்றதெல்லாம் ஒரு அனுமானம் தான். இப்படிதான் இருக்கும்னு சொல்லிக்க முடியுமே தவிர 100% ஊர்ஜிதம் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு கழகம் இவ்வளவு பெரிய பாதிப்பு, அதாவது ஸ்கூலே தரமட்டமாக்குன மாதிரி ஆக்குறாங்க. எல்லா பொருளையும் திருடிட்டு போறது இதெல்லாம் வேற நடந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, சிலர் சும்மா வேடிக்கை போனவங்க கூட மாட்டியிருப்போம். அப்படி மாற்றுறது இந்த மாதிரி ஒரு கலகம் நடக்குதுனாலே யார் யார் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்கள அது பிடிச்சி இழுக்கும் அந்த சைடு. டக்குன்னு மாட்டோம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆப்கானிஸ்தான்ல ஒரு சகோதரி. அது ஒரு முஸ்லிம் நாடு. முஸ்லிம் கொஞ்சம் அதிகமாகவே அந்த மத பற்று உள்ளது. தாலிபான் ஆட்சி கேட்கவே தேவையில்லை. தீவிரவாதமும் கையில இருக்குது. அப்ப என்ன பண்ணது, ஒரு பெண்ணு யாரோ ஒருத்தன் இந்த குரானுடைய வசனங்களை வீட்டுல வச்சிருந்தா நல்லது அப்படின்ட்டு சில இது நம்ம இப்ப விவேகானந்தர் பொன்மொழிகள் விற்போம் இல்லையா, அந்த மாதிரி அங்க விற்கிறாங்க. உடனே இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும். அவனுக்கு கடுப்பாகுது. இந்த பொண்ணு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இந்த அம்மா மதப்பற்ற காட்டுறாங்களாம். கடைசியில அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் குரான் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து எரிச்சிட்டு
டக்குன்னு சொல்லிட்டான் இந்த பொண்ணு குரானை எரிச்சிட்டா இவ வந்து அமெரிக்கா கைக்கூலி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இருந்துச்சு அங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, பிச்சு எல்லாம் செம்ம அடி. அவ இல்ல நான் கைக்கூலி இல்ல கைக்கூலி இல்லன்றான். அதாவது ஒரு ஒரு பொண்ணுன்னு இல்ல, யாரையுமே அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியாது. அப்படியே கீழே இருந்து அப்படியே மாடிக்கு இழுக்கிறானுங்க. ஒரு ரூஃப் மாதிரி இருக்கு, ஓட்டு வீடு மாதிரி இருக்கு, மேல இழுக்கிறானுங்க அந்த பொண்ணை. என்ன ஆகுறது, இழுத்து கட்டையாலே அடிக்கிறாங்க. அடிச்சு அடுத்தது ஒரு டயர்ல இழுத்துக்கிட்டே போறாங்க அந்த வண்டியில. ஏதோ ஏதோ ஒரு ஜீப்ல இழுத்துட்டே போறாங்க. அடுத்தது அந்த ஜீப்பே அந்த பொண்ணு மேல ஏறுது. எவ்வளவு கொடுமை. அது வரைக்கும் உயிர் இருக்குது. மேபி ஏறும்போது இறந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கல்லால வேற எல்லா முஸ்லிம்ஸும், அதாவது அது பார்த்தோன்னா இது மனித கூட்டம் தானா அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்கும். ஒருத்தவங்க கூடவா யோசிக்க மாட்டான் அப்படி பாக்குறவங்க எல்லாம் கல்லால் அவங்களுக்கு வந்து அது பெருமையா நினைச்சுக்கிறாங்க. நம்ம மதத்துக்கு எதிராக ஒண்ணு பண்ணா நம்ம கொன்னு. இப்ப கூட ஒருத்தர் அது மாதிரி ஸ்வீடன்ல கொன்னு இருக்கிறாங்க. அவன் வந்து குரானை எரிச்சான்ட்டு கொன்னு இருக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு எரிக்கல. இந்த பொண்ணுக்கு ஆக்சுவலா அந்த மத பற்றுதான் இந்த பொண்ணை கொன்னு இருக்குது. அதுதான் கொடுமை. எல்லாரும் இது பண்ணிட்டாங்களா, உடனே எல்லா அந்த மத தலைவர்களா இருக்கிறாங்களா எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. சூப்பரா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. இது எப்படி இருக்கும், அந்த அரசாங்க தலைவர்களே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரிய வருது, விசாரணையில வந்து தெரிய வருது அந்த பொண்ணு மேல தப்பு கிடையாது, இவன் தான் பண்ணான் அப்படின்ட்டு. இப்ப என்னாச்சு, எல்லாம் வீடியோலாம் எடுத்தாங்க. அவனுங்களே வீடியோலாம் எடுத்து பெருமையா போட்டாங்க வாட்ஸ்அப் குரூப்ப. பாருங்க பெரிய சாதனை பண்ணிட்டோன்ட்டு. புடி எல்லாரையும். எல்லாரையும் அதுல வந்து எல்லாரும் மாட்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா யார் யார் கேமரால தெரிஞ்சாங்களோ அவங்கள தான் மாட்டுவாங்க. இதுல ஒருத்தன் கடைக்கு போறான். கடைக்கு போறானே இது என்னன்னு கேட்டுட்டு வந்து கல்லால அடிக்கிறான். பூச்சிட்டாங்க அவனையும். அவங்க அம்மா அழுகுறாங்க. இங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறானுங்க. இந்த லூசு பையன் ஏன் இப்படி போனான்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு நடந்தது அநீதி தான். பட் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் பார்த்திருந்தா பிடிச்சிருப்பேனே அப்படின்ட்டு இப்ப அழுகுறாங்க. அததான் வந்து கிரவுட் மென்டாலிட்டி அப்படின்னுவாங்க. அந்த கும்பல்ல ஒருத்தன் நல்லவனா இருந்தா கூட அவன் வந்து விலகிதான் இருக்க முடியுமே தவிர அந்த நேரத்துல அவனால எதுவும் பண்ண முடியாது. இல்ல ஸ்ரீமதி அந்த பிரச்சனை அப்ப போலீஸ்காரங்களால மட்டும் என்ன பண்ண முடியும், அத்தனை பேர் வரும்போது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாம தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, பின்னாடி கர்ம கணக்கு வச்சு செய்யுன்றது அவங்களுக்கு தெரியல. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா. அது அவங்களுடைய போராத நேரம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவங்க போராத நேரம் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு அறைகூவல் விடுத்தாங்க. அவங்க வந்தாங்க, கடைசி நேரத்துல இவங்க தப்பிச்சிட்டாங்க, நான் போகலன்ட்டாங்க. அப்ப இவங்க பேச்சு கேட்டு எல்லாம் வந்தாங்கல்ல, அதை வந்து அதிகமா பரப்புனது இவங்க தான். அந்த மாதிரி பேசி என்ன கொன்னுட்டாங்க, குழந்தைங்களை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் திரண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் இதே நியூஸே எல்லா சேனல்லயும், அதாவது இதே மாதிரி விஷயம் வரும்போது இப்ப அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காத மாதிரி ஆயிடுச்சு. கற்பழிப்பு நார்மல் ஆயிடுச்சு உலகத்துல. அதுவும் குழந்தைங்களுக்கு நடக்கிறது. அது ஒரு நாள் நியூஸா இருக்குது, அடுத்த நாள் அதை விட ஒரு பெரிய நியூஸ் வருது. பட் ஆனா அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஈர்க்கப்படுதுன்னா ஒரு சுழல் மாதிரி. அது சுழல் கிட்ட போனா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்குன்னு உங்களுக்கு நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா. முன்ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணிருக்கிறோம்ட்டு நீங்க போனீங்கன்னா மாட்டிக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயேசு சொல்லியிருப்பார், உன் சகோதரன்னா கூட பிறந்தவன்னு அர்த்தம் கிடையாது, யாரா வேணாலும் இருக்கட்டும். அவனை எதிர்த்து நீ வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனா உன் சொத்து ஃபுல்லா அழித்து தீர்ந்தாலும் உனக்கு நீதி கிடைக்காது. அதுக்கு பதிலாக நீ அவனோட சமாதானமா போயிடு. சமாதானமா அவன் எப்படி ஏத்துக்குவான்? இப்ப சொத்து அபகரிக்க வரான், அவன் எப்படி சமாதானமா போவான்? விட்டுட்டு போயிடு, அவ்வளவுதான் அது அர்த்தம். ஒரு கணத்தை இருந்தா இன்னொரு கணத்தை கட்டினா என்ன அர்த்தம், இது பத்தலையா இன்னொன்னு விட எடுத்துக்கோ, எனக்கு தேவை அமைதி. ஏன்னா நம்மளுடைய புண்ணிய கணக்கை வச்சுதான் அடுத்தது என்ன ஆகும்னே தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அது இப்ப இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துலயுமே 100% நியாயம் கிடைச்சிருமா தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரேப் கேஸ் வந்து ஃபேக் ரேப் கேஸா பெண்கள் போட்டு வெளிநாடுகள்ல அது மாதிரி 30 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னா கடவுள் வந்து இதெல்லாம் தப்புன்னு சில விஷயங்களை சொல்றாரு. அது பக்கமே போயிடக்கூடாது. ஒண்ணு இந்த கலகம் இல்லையா, கலகத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது, விலகிடணும். அது வந்து சாத்தான் எந்த நேரம் யாரை மாட்ட வைக்கணும்னே தெரியாது. யாரோ ஒருத்தர் ஆதாயத்துக்காக மற்றவங்க எல்லாம் போய் மாட்டிக்குவாங்க. இப்போ ஒரு அரசியலே வந்து ஒரு கலகம் பண்ணி ஒருத்தவங்க ஆட்சிக்கு வராங்கன்னா அரசியல்வாதிக்கு லாபம், இங்க மாட்டணும் கடைசி வரைக்கும் செத்தான் அவன். இந்த மாதிரி எல்லாம் ஆகும். சோ அதை புரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்கிறது தான் பெஸ்ட்.
அது காரணம் வந்து இந்த பற்று, இனப்பற்று, மதப்பற்று, மொழிப்பற்று, இது மாதிரி ஏதோ ஒரு பற்று வச்சுதான் பிடிச்சி இழுக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சமீபமா நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிற முரளியில ஒண்ணு வந்தது. அது சூப்பரான லைன். என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மா ஒரு உடம்ப விட்டு இன்னொரு உடம்ப எடுக்க போயிடுச்சு. மரணம்னு சொல்றீங்க. இங்க அழுவுறீங்க. ஆனா அது போயிடுச்சு. நீங்க அழுவுறதுனால அது திரும்பி வர்றதா இருந்தா அழுவுங்க. கன்ஃபார்மா அது வராதுன்னு தெரிஞ்சு ஏன் அழுவுறீங்க? அது நிம்மதியா வேற ஒரு உடம்ப எடுத்து அது நடிக்கதான் போகுது. அது ஒண்ணும் கஷ்டப்படல. இல்லையா? நீங்க வச்சிருக்கிற பற்றுதான் இந்த விஷயம். அழறதுக்கு எதுவுமே இல்லன்ற. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பைபிள்ல இருக்கும். தாவீதுடைய மகன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்ப வந்து அதாவது சாப்பிடாம இருந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான் இரவு பகலா. பச்சை தண்ணி கூட குடிக்காம எல்லாரும் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு கதவை சாத்திட்டு அவன் பாட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இறந்துடுறான். இறந்த உடனே இதை எப்படி ராஜா கிட்ட சொல்றது அப்படின்னு, ஏன்னா அவர் அவ்வளோ அட்டாச்மெண்டா இருக்காரு அப்படின்ட்டு தயங்கி தயங்கி நிப்பாங்க. பார்த்த உடனே என்ன இறந்துட்டானான்னு கேட்பான். ஆமா ராஜா, கடகடன்னு போய் குளிச்சுட்டு வந்து நல்ல புது 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 ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எனக்கு இந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு வாங்கன்ட்டு நல்ல விதவிதமான சாப்பாடு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டோன்னே எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. எப்படிடா இவன் சாப்பிட்றான்ட்டு. அப்ப அவரு சொல்றாரு. அப்ப கேக்குறாங்க, எப்படி ராஜா இதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கும்போது இப்படி இருந்தீங்க, இறந்தப்புறம் இப்படி சாப்பிடுறீங்க? உயிரோட இருக்கும்போது ஒருவேளை கடவுள் என் மேல கருணை காட்டி அவனை குணப்படுத்தவும் செய்யலாம். இப்ப போயிடுச்சு, போன உயிர் திரும்பி வந்ததா சரித்திரம் இருக்குதா? இதுக்கு மேல அழகுறதுனால பயன்தான் என்ன? நாம் மாதிரி செய்தி பைபிள்ல இருக்குது இல்லையா? சோ இதே மாதிரிதான் அதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது எந்த விதமான அசம்பாவிதமானாலும் இருக்கட்டும். நடந்துடுச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப இதனால ஒருத்தருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும், என் குழந்தைக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு போறதுனால வர்ற பிரச்சனை இருக்குது பாருங்களா, சில சமயம் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பும். சோ ஏன்னா அது உங்க கண்ட்ரோல், அதாவது நீங்க தனியா போராட முடியாதுன்ற ஒரு கூட்டம் சேரும்பொழுது அந்த கூட்டத்திற்கு நீங்க ஆமா சாமி போட்டீங்கன்னா அவங்க பண்ற தப்பெல்லாம் உங்க அதாவது உங்க கோர்ட்டிலே தப்பிச்சா கூட கடவுளுடைய கணக்குப்படி உங்க பாவத்துல அது வந்துரும். ஆக்சுவலா எனக்கு இந்த நிர்பயா கொலை வழக்கப்ப போராட்டம் நடத்தாதீங்கன்னு நிர்பயா அம்மா சொன்னாங்க. நிர்பயா அப்பா அம்மா வந்து சொன்னாங்க, பண்ணாதீங்க, அரசாங்கம் சரியாதான் ஸ்டெப் எடுக்குது, இது அரசியல் ஆக்காதீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? பாதிக்கப்பட்டவங்களே சொல்லும் போது யாரு என்ன பண்ண முடியும்? சூப்பர்ல, உண்மையில அதுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஆனா இங்க தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆக்குறது, இன்டர்வியூ கொடுக்கறது, இது பண்றது, அது பண்றதுன்னும் போது அந்த இதனால தூண்டப்பட்டு எல்லாரும் வந்து வரும் பொழுது, அப்ப இதுக்கு தூண்டுதலா இருந்தது இவங்க தானே அப்படின்ட்டு இவங்கள வந்து சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இது இவங்க ஓகே. இது இல்லாம மற்றவங்க சம்பந்தம் இல்லாம உள்ள வந்தாங்கல்ல இந்த தூண்டுதலின் பேரால, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பையன் கொடுக்க மாட்டாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய அவங்களுடைய லைஃபே அது இல்லாம அவங்க அந்த லிஸ்ட்ல வேற வந்துருவாங்க இல்லையா, அந்த சந்தேக லிஸ்ட்ல வந்துருவாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. சோ இங்க நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்க தேவையில்ல. கரெக்டா தான் கடவுள் பண்ணுவார். நமக்கு தெரியாது முன் ஜென்மத்துல யார் யார் என்ன பண்ணாங்கன்ட்டு. நமக்கு குழந்தையா பிறந்ததுனால, சகோதரியா பிறந்ததுனால, மனைவியா இருக்கிறதுனால, அம்மாவா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நீங்க நல்லவனா இருக்கிறதுனால முதல்ல நீங்களே நல்லவனான்றதே பெரிய கேள்விக்குறி. அதனால அவங்க என்னென்ன பண்ணிட்டு உங்களுக்கு பிறந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப ஒரு சகோதரி அவங்க அக்கா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே அவங்க அக்கா வந்து நீதான் என் அம்மாவை கொன்னுட்டேன்றான். நீதான் அடிச்சு கொன்னுட்ட. இவ்வளவு நாள் நானா இருந்தா எவ்வளவு நல்லா பார்த்திருப்பேன் தெரியுமா? ஆனா அழைச்சிட்டு போய் பார்த்துக்க வேண்டியதுதானே, பார்த்துக்கல. அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணு தான் பிடிக்கும். இப்ப வந்த உடனே என்ன பண்றாங்க, உடனே அம்மா இறந்துட்டாங்களா, வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் மூட்டை கட்டுதுங்க. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்குது, அது பாட்டுக்கு மூட்டை கட்டுது. அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, அந்த அக்காவுடைய புருஷன் சொல்றான், இந்த பாரு இங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காது, உன்னெல்லாம் எவனும் மதிக்கலன்றான். உலகம் எப்படி இருக்குது பாருங்க இல்லையா? சோ இப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான நபர்கள் நம்ம கூட பிறக்குறாங்க அப்படின்னாலே
நம்ம புண்ணிய கணக்கு காலின்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சகோதரி அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்லவர்கள் தான் ஏமாற்றப்படுவாங்க கலியுகத்துல, அதுல டவுட்டே கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நல்லவர்னா அவர் ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தம்பி பேர்லயே ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கை நாட்டு தான் வருது, தம்பிக்கு தான் எழுத்து தெரியுதுன்னு பேர்ல ஆரம்பிச்சிடறாரு. அவங்க நடத்துறாங்க. அவங்களும் அண்ணனுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. கொரோனா டைம்ல இவருக்கு கொரோனா வந்துருச்சு. கொரோனா வரும்போது என்ன ஆகுது, அந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகும்போது அலைக்கழிக்கிறாங்க அப்படியே ஒவ்வொரு இடமா. இந்த நேரத்துல என்ன ஆகுது, அண்ணி அந்த சாவி கொடுங்க அப்படின்ட்டு பீரோ சாவியை வாங்கி அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் கேமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்குதுங்க. ஒரு பக்கம் அங்க திருடுற வேலை நடந்துட்டு இருக்கு. இவரு உயிரோட தான் இருக்காரு. என்னென்ன நடக்குது பாருங்க. இப்படியே நேரத்தை இழுத்து இழுத்து இங்க வரேன் அங்க வரேன்ட்டு அப்படியே லைன் நிறுத்தியே வச்சிருக்காங்க. அண்ணே ரொம்ப செலவாகும் போல இருக்கு அண்ணே, அதை தாலி கொடி கொடுங்களான்னு. சரி அவருக்கு தப்பிச்சா போதும்ட்டு கொடுக்குறாங்க. போனை கூட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறந்துட்டாரா. இறந்த பிறகு போன் கேட்குறாங்க, நீங்க வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அண்ணே, நாங்க தானே பாத்துக்க போறோம். அப்ப இந்த கடன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு நிறைய பேருக்கு. அவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அது நாங்க தான் நடத்துறோம், எங்க கிட்ட அனுப்பிடுங்க அப்படின்றாங்களாம். இப்ப ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினா கூட இப்ப என்னமா பண்ண முடியும், அவங்க தானே நடத்துறாங்க அப்படின்னு. இப்ப இதுல என்ன ஆச்சுன்னா இவங்க கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. போலீஸே வந்து சொல்லுது, வாபஸ் வாங்கிடுமா, உன் பக்கம் எதுவுமே சப்போர்ட் இல்லம்மா, எவிடன்ஸ் இல்லம்மா, என்னம்மா பண்றது அப்படின்னாங்க. அவங்க அப்படியே ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இங்க இழப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறது தான் ஆன்மீகம். அதத்தான் இயேசு சொன்னார். தோல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போயிடு. உருவிடுவாங்க எல்லாத்தையும். ஆனால் நீங்க விரும்பினாலும் விரும்பினாட்டிலும் உருவிடுவாங்க. இப்ப அந்த அக்கா புருஷன் கேட்டானே, உன்னை எவனுமே மதிக்கலன்ட்டு இல்லையா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாருமே இல்ல, சொந்தக்காரங்க எல்லாம் அதுங்க வளைச்சு போட்டுருச்சுங்க, வளைச்சு எடுக்கணும்னே வந்திருக்குதுங்க. சோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குதுங்க. சொல்லுங்க சிஸ்டர். அப்போ மேக்ஸிமம் இப்ப பார்த்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்படிதான் உலகம் இருக்கு, மோசமா தான் இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த சூழ்நிலையில நம்ம நீதி நியாயம் அதை கேட்கறதை விட்டுட்டு நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது, இதை யோசிச்சோம்னாவே தப்பிச்சிடலாம். கண்டிப்பா அதுலதான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு முரளி ஸ்லோகன், பிரம்மகுமாரிகள் ஞானத்துல வரல முரளி ஸ்லோகன்ல கடவுள் சொல்லியிருப்பாரு, துக்கம் கொடுப்பவர்களுடைய வேலை துக்கம் கொடுக்கிறது, உங்களுடைய வேலை உங்களை பாதுகாத்துக்கிறது. பாதுகாத்துக்கிறதுனா எதிர்க்கிறது கிடையாது, எதிர்க்கிறது பாதுகாப்பு கிடையாது. அது உங்களுக்கு புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பாவ கணக்குல சேர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்க்கிறது, ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அது வருது. ஒன்ஸ் எதிர்க்க ஆரம்பிச்சுன்னா இது இது வந்து ஒரு ஒரு சூதாட்டம் மாதிரி தான். எப்படி வேணாலும் விழும், இப்படியும் விழும் அப்படியும் விழும். காயின் தூக்கி போட்டீங்கன்னா தலையும் விழும் வாழும் விழும். அப்ப அது எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஆனா 100% கேரண்டி சேஃப்டி என்னது, நீங்க விலகி போயிடுறது இல்லையா. அது அப்பா அம்மாவோட இதுதானே, நம்ம ஒன்றும் சம்பாதிக்கலையே இல்லையா. வேற யாருக்காவது பிறந்திருந்தா இது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இறந்துட்டா அங்க நம்மளும் இறந்துட்டா மாதிரி தான். அம்மா இறந்தோடனே மூத்த பையனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க இல்லையா, இந்த காலத்துல அதான் நடந்துட்டும் இருக்குது இல்லையா. இறந்த உடனே மூத்த பையனுக்கு மொட்டை அடிச்சு வெளில துரத்திடுவாங்க. சோ அதுக்குதான் அந்த இதுவே இருக்குது பிள்ளை இருக்குது, அவ்வளவுதான். அது புது ஜென்மம் இனிமேல்ட்டு. உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இப்ப புதுசா குழந்தை பிறக்கும்போது முடி எடுக்கிறாங்களே, அதேதான் இங்கேயும் நடக்குது. ஒருத்தர் இறக்கும்போது அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையை வேற மாதிரி இருக்கும். கணவன் இறந்த பிறகு, அப்பா அம்மா இறந்த பிறகு அப்படியே டக் டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நண்பர்களா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு வேற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். அது அதாவது வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சின மாதிரி நடந்துக்குவாங்க. இதை வந்து பல தடவை இயேசு மட்டும் இல்ல, கிருஷ்ணரே மகாபாரதத்துல ஜராச்சந்த் அடிக்கடி சண்டை போடுவோம் கிருஷ்ணர் கிட்ட. அப்ப கிருஷ்ணர் தான் ஜெயிப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு டைம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இதனால மக்களுடைய நிம்மதி போகுது, அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா கடலுக்கு நடுவுல ஒரு தங்க துவாரகையை உருவாக்கி அங்க நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அண்ணன் வந்து சிரிக்கிறார். ஊர் மக்கள்லாம் உனக்கு கோழன்னு சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய வீரன் அதை பேசலாமா. அவர் சொல்றாரு, அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு நிம்மதி அமைதி தான் முக்கியம் அப்படிங்கிற. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மத்தவங்க ஏத்தி விட்டு தான் நடக்குமே. லவ்ல விழுறதும் ஏத்தி விட்டு தான் நடக்கும், இந்த கோர்ட்டு கேஸ்ன்றதும் ஏத்தி விட்டு தான் நடக்கும், அடிதடியும் ஏத்தி விட்டு தான் நடக்கும். அப்ப உங்களை சரியா கைட் பண்ண யாரும் இல்ல, அனாதைகளா தான் இருக்கிறோம் எல்லாருமே. அதுக்குதான் கடவுள் வந்திருக்கிறார். கடைசின்னு ஒரு வருஷம் வந்து சொல்றாரு,
ஒரு 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டு சொல்றான், டேய் அது 20 ரூபாய் தான்டா, அதை போய் 100 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அப்ப எப்படி இருக்கும்? அது மாதிரி நாங்க காலேஜ் படிக்கும்போது சொல்லுவோம். இன்னொருத்தவங்க ஒர்க் பண்றவங்க கூட தங்கியிருந்தோம். அவர் ஷர்ட்டை வந்து இது மாதிரி சொல்றாங்க, என்னண்ணா இதை போய் இவ்வளவு கொடுத்து வாங்க, இதெல்லாம் 150 ரூபாய்க்கு கிடைக்கும் நான் பாரிஸ் கார்னர்ல, இதை போய் 500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு, ஏய் எப்படியா இருந்தாலும் வாங்கியாச்சு. இப்ப அதை யோசிச்சு என்ன ஆக போகுது? அததான் நான் போட்டுட்டு போறேன். இதுவே வந்துட்டு இன்னொருத்தர் இப்படி சொல்லலாம், இந்த ஷர்ட் நான் 1000 ரூபாய்க்கு வாங்குறேன், நீங்க 500 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்களா? அப்ப செம ஹாப்பியா இருக்கும். அப்ப நம்மளுடைய மனநிலையை தீர்மானிக்கிறது இன்னொருத்தர் தானே. இன்னொருத்தர், ஓகே. ஆனால் 20 ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய் பொருள் கிடைச்சா எப்படி இருக்கும்? தெரிந்தே நீங்க 20 ரூபாய் கொடுத்தா 2 கோடி. ஆனால் இல்ல நீங்க அந்த 2 கோடியில 20 ரூபாய் எடுத்து கொடுத்தா அது கிடையாது. 20 ரூபாய் கொடுத்துதான் அது வாங்கணும். ஆக்சுவலா இங்க இன்னைக்கு ஊழல்லாம் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? போன் கால் வரும், உங்களுக்கு பம்பர் பிரைஸ் விழுந்திருக்கு மேடம், கார் வந்திருக்குது மேடம், அதுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும் மேடம், அதனால நீங்க இவ்வளவு போடுங்க. அது ஏமாத்துறதுக்கு அதை பண்றாங்க. பட் நாங்க சொல்றது உண்மையிலே நீங்க 20 ரூபாய் செலவு பண்ணா 2 கோடி இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு 2 கோடின்னு சொல்றோம், அது அளவற்ற கோடி கிடைக்கும். அந்த 20 ரூபாய் தான் இந்த பிறவியில நீங்க இழக்கிறதுலாம். உங்களுக்கு இதனால கிடைக்கிறது எவ்வளவு தெரியுமா? 2500 வருடத்திற்கு அளவற்ற செல்வம். 2500 வருடத்துக்கு 21 பிறவி, ஒரு பிறவி 180 வருடம் வாழ்வோம். சின்ன தலைவலி இருக்காது, எதுவும் இருக்காது. சொர்க்கமாகவே இருக்கும் இதே பாரத பூமி. இப்ப கலியுகத்தின் இறுதியில இருக்கிறோம். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் இறுதியில தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்காக சொல்லப்படுறதுதான் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. அப்ப இதை அடையணும்னா நீங்க இப்ப இருக்கிறத இழக்க தயாராக, எப்படியும் இழந்துடுவீங்க. சிரிச்ச முகத்தோட ராமர் நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு சிரிச்ச முகத்தோட போறீங்களா? அல்லது விடாம அடி வெட்டு குத்துன்னு போறீங்களா? போனா நஷ்டம் உங்களுக்கு தான். இப்ப லாபம் மாதிரி தெரியும். இன்னொன்னு என்னன்னா, உங்களை ஏத்தி விடுறவங்க கடைசி வரைக்கும் வர மாட்டான். அப்போ உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு வருஷக்கணக்கா இருக்கும், கோர்ட்ல கேஸ் வந்துகிட்டே இருப்பாங்களே. அப்படி வரணும்னா நீங்க அவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியுமா? விட்டுருவாங்களா? இல்ல பெட்ரோல் வாங்கி கொடு, இதை போடு, அதை போடு. உங்களுக்கு கடைசி வரைக்கும் தீர்ப்பு எப்படி வரும்னே தெரியாது. ஒரு சகோதரி அது மாதிரிதான் டைவர்ஸ் ஹஸ்பண்டுக்கு எதிராக போட்டுட்டு இருக்கிறாங்க. டைவர்ஸ் மட்டும் இல்ல, அந்த அது பேர் என்ன, மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க இல்லையா, அது போட்டிருக்கிறாங்க. அவரு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்கிறார், கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரோட சொந்த பொண்ணுகிட்டே அவர் தப்பாலாம் நடந்திருக்கிறாரு சின்ன வயசுல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்ததுன்னு தான் அவங்க பிரிஞ்சாங்க. கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வளர்ந்துருச்சு. அந்த பொண்ணு ஒரு 5வது 4வது படிக்கும்போது நடந்துச்சு. அந்த பொண்ணு காலேஜ் படிக்க போய் அந்த பொண்ணு மற்ற பெண்களோட எல்லாம் தவறா லெஸ்பியன் இந்த மாதிரி எல்லாம் இருந்து அம்மாவையே அந்த மாதிரி எல்லாம் கட்டி பிடிக்குது. அவங்க அம்மா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா இல்லாத நேரம் பார்த்தா ஒரு பையன் உள்ள வந்திருக்கான். அது நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருப்போம். அப்புறம் வந்து பார்த்து திட்டுறான். அந்த பையன் இவனை திட்டுறான், என்ன ஆயிடுச்சுட்டு இப்ப கத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு திட்டுறான். அடுத்த நாள் நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு அது போயிடுச்சு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க அப்பாவுக்கும் இந்த மெசேஜ் சொல்லலான்ட்டு அப்பாவுக்கு போனா அங்கதான் இருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்டுதான் இவங்க கேஸே போடுறாங்க. பொண்ணே அங்க போயிடுச்சு. இப்ப எப்படி இவங்களுக்கு சாதகமா வரும்? இப்பவும் அது ஏன் அப்படின்னா, இல்ல பிரதர், இதை வச்சு நான் கடன் வாங்கி இதை நடத்துறேன், இதுல வர காசு வச்சுதான் அடைக்கணும். எப்படி ட்ராப் மாட்டிக்கிச்சு பாத்தீங்களா? நிம்மதி போகுதுல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வழியை இறைவனை தவிர யாரும் போதிக்கிறது கிடையாது. இருக்குது, மதங்கள்ல இருக்குது. ஆனா இதுதான் மதம் போதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எதிர்த்து சண்டை போடுன்றது பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருக்கும். மகாபாரதத்துல இறுதியில அதானே இருக்குது. அதாவது இவங்க வந்து இழக்கிறத நீ இழக்கணும்னு சொல்லல, அதான் அங்க விஷயம். அவங்க இழக்கிறாங்க, சிரிச்ச முகத்தோட போறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா கடைசியில சண்டை போடும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அநியாயத்தை எதிர்த்து சண்டை போடு, அப்படி உங்களுக்கு தோணுது. ஆனா அது என்ன சண்டை தெரியுமா? பாண்டவர்கள் கௌரவர்கள் கடவுளை பேச்சை கேட்கிறவங்க, மற்றவர்கள் எல்லாம் கடவுள் பேச்சை கேட்காதவர்கள். வெறும் 5 பேர் தான் கடவுள் பேச்சு கேட்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் கடவுள் பக்கம் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் மனதின் வழி, மற்றவர்களின் வழிபடி தான் இருப்பாங்க. கடவுள் சொல்லி கொடுக்கிறது என்ன? என்னிடம் சரணடை,
அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் தியாகம் செய்து என்னிடம் சரணடை. அவங்க அபகரிக்கிறதுக்கு முன்னாடியே அது என் இது இல்லைன்ற நினைப்பிலே இருக்கும்போது எடுத்தா உங்களுக்கு என்ன இருக்குது? இதை எடுத்துக்கலாமாப்பா? அதை ஏன்டா என்கிட்ட கேட்கிற? அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது என்னதே கிடையாது. அந்த உணர்வுக்கு நீங்க வந்தே ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட வந்து அபகரிக்கப்பட்டே தீரும். உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே, உயிர் போகும், சொத்து போகும், எல்லாமே போகும். ஆனா அங்க சிரிச்ச முகத்துல இருக்க இருக்க உங்களுக்கு வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இறைவன் சொல்றாரு, அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ஆத்மான்ற உணர்வுலே இருந்ததுனாலதான் அங்கேயும் ஏழை பணக்காரங்க இருப்பாங்க. இங்க இருக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது. இங்க இருக்கிற நம்பர் 1 பணக்காரனோட பணக்காரனா தான் அங்க ஏழை இருப்பான். பணக்காரனோட கம்பேர் பண்ணும்போது ஏழை, அவ்வளவுதான். இருந்தாலும் ஒருத்தரை விட ஒருத்தரை அதிகமா இருக்கனால அதை அபகரிக்கணும்ன்ற எண்ணம் வராது. சொத்து பிரச்சனை வராது, காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. எப்படி சாத்தியம்? அவ்வளவு அழகா இருப்பாங்க. எப்படி சாத்தியம்? எப்படின்னா ஆத்மான்னு தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்ம உணர்வில் பிறரையும் ஆத்மான்னு பார்க்கும் பொழுது ஆத்மாவிற்கு அந்த சக்தி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், திருப்தியா இருக்கும். திருப்தியா இருக்கிறது மத்ததை தேடாது. இப்ப ஏன் கொள்ளையடிக்க வர, அதாவது இந்த சொத்து அபகரிக்க வர்றவன் யாருக்கிட்ட இருந்து அபகரிக்கிறானோ அவனை விட பணக்காரனா வேற இருப்பான். அதான் கொடுமையா இருக்கும். வருமானம் வரும், எல்லாமே இருக்கும், இருந்தாலும் ஆசை விடுறது இல்லை, இல்லையா? ஏன்னா அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. புத்தியில அந்த திருப்தி இல்லை. அதனாலதான் அபகரிச்ச பிறகு மட்டும் அவன் நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டான். அதான் அங்க விஷயமே. அடுத்தது அவனும் இழக்கணும்ல. எல்லாரும் இழக்க வேண்டிய நேரம். நீங்க கம்முன்னு விட்டுருங்க, ஒன்னும் போகல உங்ககிட்ட இருந்து, உங்க பாவம் மட்டும்தான் போயிருக்கு, இல்லையா? உங்களுடைய புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு. இப்ப இதை நீங்க விட்டீங்கன்னா உங்க பாவமும் போயிடுச்சு. ஆனா அந்த பாவம்ன்றது காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அந்த பற்று புடிச்சுக்கிட்டு நீயா நானா இருக்கிறீங்க பத்திலாம் இன்னும் பாவம் அதிகமாயிட்டு அப்பவே உங்களுக்கு தண்டனை கிடைக்குது. ஆனா நீங்க காசியில போய் அதை தொலைக்கணும்ன்றாங்களா? நீங்க காசிக்கு போத்தால உங்க வீட்டுல இருந்தே தொலைச்சிடலாம். நீங்க தொலைக்க தேவை. அவங்களே அபகரிக்கும் போது நீங்க அமைதியா இருங்க. அரசாங்கம் அபகரிக்கும், திருடர்கள் திருடுவார்கள், இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் என்ன வேணாலும் நடக்கும். ஆனா முன் ஜென்மத்துல பல பேரை வந்து ஒருத்தன் கற்பழிக்கிறான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல அவன் பெண்ணா பிறப்பான், குழந்தையா இருக்கும்போதே பாலியல் பலாத்காரம் நடக்கும், நமக்கு பாவமா இருக்கும். ஆனா அவன் உங்களதான் கற்பழிச்சிருப்பான் முன் ஜென்மத்துல. அதை போட்டு காட்டும் போதுதான் உங்களுக்கு தெரியும், அடப்பாவி அவனா நீ அப்படின்ட்டு. சோ ரூபத்தை மாற்றும் போது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம். சோ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு கடவுள் என்ன சொல்றாரு, இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ரஹாம் வந்து அவருடைய மனைவியும் குழந்தையும் கடவுள் வந்து வெளியில போய் விட்டுட்டு வந்துட சொல்லிடுறாரு. அவருக்கு 2 மனைவி. சோ 2வது மனைவியும் அதுக்கு பிறந்த குழந்தையும், அதாவது முதல் மனைவியின் சம்மதத்தோட தான் 2வது மனைவின்னு கூட சொல்ல முடியாது, அது வேலைக்காரி. பைபிள் படி, குரான் படி அது மனைவி. நமக்கு குழந்தை இல்ல, சோ இவ மூலமா குழந்தை பெத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அந்த மனைவியோட வேலைக்காரி தான் அது. குழந்தை பெத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு குழந்தை பிறந்துருது ஒரு 100 வயதுல. சோ அதுக்கு பின்னாடி வேற ஒரு ரகசியம் இருக்கு. சோ அப்ப என்ன ஆயிடுது, இதுக்கு முன்னாடியே வேலைக்காரிக்கு பிறந்த குழந்தை, அப்ப அண்ணன் தானே. அப்ப தம்பியை பார்த்து விளையாடும் போது கொஞ்சம் அப்படி நக்கல்லாம் அடிப்பாங்களா, அடிச்சோடனே இவளுக்கு கோபம் வருது. ஒரு வேலைக்காரி பையன் என் பையனை பார்த்து பரிகாசம் பண்றான், இவனுக்கா என்னுடைய சொத்தெல்லாம் போகும், மரியாதையா அவனையும் அவங்க அம்மா விட்டுட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாங்கன்னு பாலைவனத்துக்கு நடுவுல போய் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இதோட விஷயம் என்னன்னா, நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது, இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஏன்னா 2வது பொண்டாட்டி மேலதான் கண்டிப்பா பற்று இருக்கும், இல்லையா? சோ அதுல அதுபடி கதைப்படி அவங்களே பண்ணி வச்சாங்கன்னு காட்டுறாங்க. ஆனா அது அப்படி இருக்காது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், அந்த 2வது பொண்டாட்டினா என்னென்ன அர்த்தம்ட்டு. அப்ப அதை விடுனா கட் பண்ண, அதாவது என்னன்னா இவனுக்கு எது அதிக பிரியமாக இருக்கிறதோ அதை இழக்கிறான். குழந்தை மேல பிரியம் இருக்கும், மனைவி மேல பிரியம் இருக்கும், அதை இழக்கிறான். இன்னொரு விஷயம், இதை போய் விட்டுட்டு வந்தா இது பாவம் இல்லையா, அது வேற தோணும். கடவுள் சொன்னார்னா செய்யணும், அவ்வளவுதான். கடவுள் சொல்றாரு, உன் மனைவி முதல் மனைவி சொல்றத செய்யின்றாரு, விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கடவுள் அவங்களை காப்பாத்துறாரு, அது வேற விஷயம். அப்ப இங்க என்ன விஷயம்னா, பொண்டாட்டியை விடுறது இது கிடையாது, பற்று விடுறது. எந்த நேரம் வேணாலும் அவங்க உங்களுக்கு எதிரியாக திரும்பலாம். ஆனா அவங்க விரிச்ச வலையில அவங்களே மாட்டுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப சமீபத்திய நியூஸ் வந்து, ஒரு சகோதரர் வெளிநாட்டுல போய் 10 வருஷமா 35 லட்சம் சம்பாதிச்சு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த அம்மா தவறான தொடர்புலயே இருந்துகிட்டு இருக்குது. வீட்டுக்கு வராரு, வந்தா எதை கேட்டாலும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நீ இதை பத்தி ஏதாவது பேசினா உனக்கு விஷம் வச்சு கொன்னுடுவேன்னு. அவரு பயந்துட்டு, ஐயோ பண்ணாலும் பண்ணிடுவோம், ஏன்னா வாயில இருந்தே வந்துடுச்சு. ஏன்னா கள்ளத்தொடர்பு என்ன வேணாலும் பண்ண வைக்கும். என்ன பண்ணிட்டாரு, அவர் போயிட்டார், தனியா போயிட்டார்.
போன பிறகு என்ன பண்ணுது, என் புருஷனை காணும்ட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. கொடுத்தோடனே அங்க நதியில வந்து ஒரு பொணம் அடிச்சிட்டு வருது. இதுவாமா வந்து பாருமா, இதேதான் என் புருஷன்ட்டு இந்த அம்மா அழுவுது. உடனே டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த டெத் சர்டிபிகேட் கொடுத்து ஏதோ ஒரு ப்ராசஸ்ல வந்து எதுக்கும் போய் செக் பண்ணலான்ட்டு அங்க போய் அக்கம் பக்கத்துல கேட்டா, அவன் சாகலங்க, இதுதாங்க துரத்திடுச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை இட்டுட்டு வந்து மறைச்சு வச்சுட்டு கேட்கறாங்க. ஆமா அவர் இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு. அவன் வந்தோடனே அப்படி தூக்கி வாரி போடுது. அந்த அம்மாவை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டான். அப்ப பாருங்க, இவன் எதிர்க்கல கேஸ். ஒருவேளை இவன் கேஸ் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு மேல, ஒண்ணும் இல்ல கோபத்துல அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்பவே என்ன பண்ணும், பெண்களுக்கு எதிராக இவன் நடந்துகிட்டான், சட்டம் இருக்குது இல்ல, டக்குன்னு புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. இல்ல கேஸே போட்டா கூட பெண்ணுக்கு சாதகமா தான் வரும் பெரும்பாலும், இல்லையா? நிரூபிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா கம்முன்னு விட்டான், எப்படி தானா வந்தது பாத்தீங்களா? இதாங்க விஷயமே. ஆனா நீங்க துக்கம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவன் ஏற்கனவே செய்த பாவத்தையும் சேர்த்து நீங்க வாங்கிக்கிறீங்க. அதுதான் விஷயம். ஏமாத்துறவங்க எல்லாம் இப்ப அந்த சகோதரர் போனார் இல்லையா பொண்டாட்டியை விட்டு, ஒருவேளை அவர் தப்பு கூட பண்ணிருக்கலாம் வெளிநாட்டுல, இல்லையா? பெண்கள் விஷயத்துல ஏதோ பண்ணிருக்கலாம். அதுக்கான தண்டனை தான் இங்க அனைத்தையும் இழக்கிறது. விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் கொஞ்சம் தான் பண்ணிருப்பாரு போல இருக்கு, திரும்ப கிடைச்சிருச்சு எல்லாம், இல்லையா? அது பண்ணதை பொறுத்து இருக்குது. சோ இது வந்து சூக்ஷ்மமா நடக்கிற விஷயம். அடுத்த ஜென்மத்துக்கு வர்றதுனால உங்களால இதை புரிஞ்சுக்க முடியல, இல்லையா? முதல்ல ஆட விட்டுருவாரு கடவுள். அந்த பாவம் ஒரு லெவலுக்கு மேல போன பிறகுதான் தண்டனை கிடைக்கும். இப்ப நம்ம நல்லவர்களா இருக்கிறதுனால எப்பவுமே நல்லவர்களா இருந்தோம்னு நினைக்காதீங்க. இப்ப எல்லாம் அபகரிச்சாச்சு, ஆடுறதுக்கு எதுவும் இல்ல, அமைதியா இருக்கிறோம். ராஜாவா இருக்கும்போது இப்படி இருந்திருப்பீங்களா? பணக்காரனா இருக்கும்போது இருந்திருப்பீங்களா? அப்ப ஆடுனதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப வரும். சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ அதனால என்னன்னா, இதுல நாமளே எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு நடக்கிற அநீதிக்கு, இதுல மற்றவர்கள் அநீதிக்கு நான் குரல் கொடுக்க போறேன்னு போனீங்கன்னா, அவங்க கூட தப்பிச்சு போயிடுவான், நீங்க மாட்டிக்குவீங்க, இல்ல? இப்ப மாட்டினவங்க இந்த ஸ்ரீமதி கொலை வழக்குல அந்த போராட்டம் நடத்தி மாட்டினவனுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும், என்னடா நம்ம மாட்டிக்கிட்டோம், அவங்க மட்டும் வெளியில இருக்கிறாங்கன்னு தோணுமா தோணாதா? அவன் வயித்தெரிச்சல் இருக்குமா இருக்காதா? அதுவும் ஒரு காரணம். ஏன்னா எண்ணங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. மனம் மாறிக்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன்ட்டு. சோ இது ஒரு பெரிய படிப்பினை நமக்கு. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கும் சரி, வெளியில நாடு இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது எல்லாமே தான். சோ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீதின்ட்டு இப்போ இன்னொரு விஷயம், அந்த பாலஸ்தீனத்துல பாருங்க சண்டை நடந்துச்சு. இப்ப அமெரிக்காக்காரன் வந்து பிடிக்கிறான், கம்முன்னு இருக்கலாம்ல. இஸ்ரேல்காரன் வந்தான், அந்த இடம் இருந்துச்சு, அதை 2ஆ பிரிச்சு கொடுத்தாங்க. அவன் பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தான். வந்த அன்னைக்கு இஸ்ரேலுன்னு அறிவிச்ச அன்னைக்கே போய் அவங்கள ஒரு இடத்துல பாம் வைக்கிறாங்க, ஆரம்பிச்சாங்க. அடுத்தது எல்லா நாடும் சேர்ந்து தாக்கிச்சு. ரொம்ப ஒரு 2-3 நாளுக்குள்ள எல்லாரையுமே காலி பண்ணி இது ஸ்ட்ராங் ஆனவனே எல்லாம் ஸ்ட்ராங் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா ஒரு குட்டி நாடு இப்படி பண்ணிச்சுன்ட்டு. இருந்தாலும் அவன் குட்டி நாடு தானே, நம்ம பார்த்துலான்ட்டு இப்ப வரைக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அமெரிக்கா சொல்லுது ஒட்டுமொத்தமா நான் எடுத்துக்கிறேன்ட்டான். இப்ப யாரும் வாயை திறக்க முடியல. இதுதான் கடவுள் சொல்றாரு, 2 பூனை அடிச்சுக்குமா, ஒரு குரங்கு வந்து எடுத்துட்டு போயிடுமா வெண்ணையன்ட்டு. அதே மாதிரி அன்பு சகோதரர்களே, இங்க நடக்குது பாத்தீங்களா இந்த யுத்தங்கள். நான் அது ஆக்சுவலா தனியா வேற ஒரு தலைப்புல போடுறது. சரி, இப்போதைக்கு என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களை சொர்க்கத்தை நோக்கி தள்ளுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணும் கிடையாது. கோபப்பட மாட்டீங்க, இல்லையா? ஒரு கோயிலுக்கு போகும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் தள்ளனானா சந்தோஷம் தான் படுவீங்க, அப்பாடா முன்னாடி போயிட்டோன்ட்டு, இல்லையா? நீங்களா போனா தானே தப்பு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அந்த தள்ளுற இடம் கரெக்டா இருக்கும், நீங்க விட்டுட்டு போன இடம் கரெக்டா இருக்கும். இது வேண்டான்ட்டு நீங்க போற இடம் குரான்ல அழகா போட்டிருக்குது. உன்னை கொல்வதற்கு நீ தயாராக இருக்க மாட்ற, உன் வீடு வாசலை இழக்கிறதுக்கு நீ தயாரா இருக்க மாட்ற, நீ அப்படி இருந்தன்னா உனக்கு நான் நிறைய கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கும், மேன்மையானதை கொடுப்பேன்னு இருக்கும். அவங்க சண்டை போடுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. சண்டை போடுறது அப்படி கிடையாது, விடுறதுதான் இங்க சண்டை போடுறது. விட்டதை மீட்பதற்காக சண்டை நடக்கல, விடுவதற்கு உங்க மனம் விட மாட்டேங்குது பாருங்க, புடிச்சுக்குது பாருங்க, என்னதுன்ட்டு அதை கட் பண்ணணும். அதுக்கு நீங்க தயாரா இல்ல, அப்படி நீ தயாராகி போய் பாரு, சுத்தி நல்லவங்களாவே இருப்பாங்க. ஏன்னா எந்த இடத்துல இருந்து உங்களை அபகரிக்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல சுத்தி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றவங்களாவே இருப்பாங்க. ஆன்மீக ரீதியா முன்னேற்றதுக்கு கரிமீன் சாப்பிட்றவங்களா இருக்கலாம், பாட்டு வேகமா போடுறவங்களா இருக்கலாம், இல்ல வேற எது வேணாலும் நடக்கலாம்னு வச்சுக்கலாம். தவறான தொடர்பு உள்ளவர்கள் வந்து பேசிக்கிட்டு நேரத்தை கெடுத்துட்டு உங்க மனசை கெடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். தனியா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொக்க தங்கமானவர்கள் கிடைப்பாங்க. இதை என் வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சு சொல்றேன். சோ
பொறுமை ஆரம்பத்துல தோல்வி மாதிரி தெரியும். ஆனா இதுலதான் நீண்ட கால வெற்றி இருக்கு அன்பு சகோதரர்களே. இப்பவே உங்களால அனுபவிக்க முடியும். அது இறைவன் நினைவுல மட்டும் இருங்க, ஆத்மான்னு உணர்ந்து. மற்றபடி ஒவ்வொரு ஆத்மாவும் அதோடைய நடிப்பு நடிக்குது, அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆத்மாவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஆத்மா இந்த நேரம் இது பண்ணணும்னு இருக்கு. நீங்க ஜஸ்ட் விலகி சாட்சியா பாரு. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த 5000 வருட நாடகம் நன்மையில தான் முடியும்ன்ற எல்லாருக்குமே. அதனால அந்த நாடகத்தை எதிர்க்கும் போதுதான் அந்த நன்மையை நீங்களே டிலே பண்றீங்க, அல்லது அந்த நன்மை கிடைக்காமலே பண்ணிடுறீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப பாவமே பண்ண அந்த புண்ணிய கணக்கும் போயிடுச்சு. உங்களை வேற ஒரு புண்ணிய கணக்கை நோக்கி அது தள்ள ட்ரை பண்ணுது. இல்ல நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், ஏன்னா நான் இங்க பிறந்துட்டேன், இந்த நாட்டுல பிறந்துட்டேன். சோ இலங்கையில பிரச்சனை வரும்போது வெளில போனவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க, உள்ள இருந்தவங்க தான் பிரச்சனை. இல்ல இலங்கையிலே பாதுகாப்பான இடம் இருக்கு, அங்க போனவங்களும் பிரச்சனை கிடையாது. அதுவும் 25 வருஷம் பிரச்சனை நடக்குதுன்னா 25 வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது தப்பிச்சு போறதுக்கு. 25 வருஷமா உங்க அகங்காரம் விடலன்னா கடைசியில எப்படி வருது பாத்தீங்களா? சோ இதை புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். இப்ப இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பாருங்க. இங்க சிம்பிள் என்ன பண்ணா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைச்சிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும், அவ்வளவுதான். நான் ஆத்மா, என்னுடைய அப்பா சிவன், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே. சகோதரர்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒருத்தர், அதாவது ஒருத்தர் மூலமா எனக்கோ என் குடும்பத்தில் உள்ளவருக்கோ துக்கம் வருதுன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பந்தம்னு உங்களுக்கு தெரியாது. முன் ஜென்மத்துல அப்பா குழந்தையா இருக்கலாம், அம்மா குழந்தையா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம். எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த ஜென்மத்துல அவனே வந்து ரேப் பண்ணுவான். இந்த அம்மாவுடைய ஆசையா தான் இருக்கும் முன் ஜென்மத்துல, அதுதான் நடந்திருக்கும். ஆனா இப்ப குழந்தையா இருக்குது, பூச்சி இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இது மகாபாரதத்துல வரும். அவங்களுடைய மனைவி, பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதிய கடத்திட்டு போவான் துரியோதனனுடைய தங்கச்சி புருஷன் ஜெயத்ரதன். அழகா இருக்கன்ட்டு மயங்கி கடத்திட்டே போவான். போற வழியில அர்ஜுனனும் பீமனும் அர்ஜுனனும் பீமனும் ஜெயத்ரதனை புடிச்சு இட்டுட்டு வராங்க. அப்ப தர்மர் தானே மூத்தவரு, ஆனா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்ட்டு. அப்ப அண்ணன் சொல்றாரு, இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறது இவங்க 2 பேர் தான், ஜெயத்ரதன் திரௌபதி தான். சோ அதனால அதுக்கு பாதிக்கப்பட்டவர் திரௌபதி தான், இதுக்கான தண்டனை அவதான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு இவர் கண்டுக்கிறார். அவ சொல்ற 5 பாண்டவர்களுடைய ஞாபகமா 5 முடிய வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு கரும்புலி செம்புலி குத்தி குத்துங்கன்னுவான். அதே மாதிரி குத்துன உடனே காலகாலத்துக்கு தர்மர் காலிலே அடிமையா கடன்ட்டு தள்ளுவார். அவ தள்ளுவா. அப்ப தர்மர் சொல்றாரு, உன்னை நான் அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. தப்பிக்கிறாங்க பாருங்க இல்லையா? இதுதான் இந்த விஷயமே. சோ அந்த கணக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாது. புண்ணிய கணக்கு, பாவ கணக்கு, நம்ம கணக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய இது, அதாவது ஒரு சம்பவத்துல பல பேருடைய கணக்கு முடிக்கப்படும். அதான் கடவுள் பயங்கர புத்திசாலின்னு அதுக்கு தான் சொல்லப்படுறது இல்லையா? நீங்க அமைதியா உங்க வேலையை பாருங்க, சிவனேன்னு இருங்கன்றாங்க இல்லையா? அப்படி இறைவன் நினைவுல இருந்தா எல்லாமே அவர் வகுத்த விதிப்படிதான் நடக்குது. சோ அதை எதிர்க்கணும்னு நினைக்கும் போது எந்த நேரம் நமக்கு எதிராக திரும்பும்னு தெரியாது. அப்படியே இப்ப திரும்பாட்டினாலும் அடுத்த ஜென்மத்துல காட்டிடும். அடுத்த ஜென்மத்துல கை கால் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பிறக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படும். சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ இந்த செய்தி எல்லோருக்கும் புரியுறது கஷ்டம். அனுபவம் வந்துச்சுன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நம்ம சொல்றது பைபிள்ல இருக்கிறத தான் சொல்றோம், மகாபாரதத்துல இருக்கிறதா சொல்றோம், எல்லா மதத்திலயும் இதான் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க உருவாக்குனது தான் இந்த மாதிரி எதிர்க்கிற விஷயம். சோ அதை புரிஞ்சுக்கோங்க. சோ கடைசி நேரத்துலதான் எதிர்க்கிற குணம் எல்லாருக்குள்ளயும் சினிமா வேற தூண்டி விடுது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்ப நேற்று கர்ப்பிணி பெண்ணை ட்ரெயின்ல பாலியல் ரீதியா துன்புறுத்து தள்ளி வேற விட்டான் இல்லையா? அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டவனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பைபோலார் டிசார்டர் இருக்கும். மெயினா சினிமால அந்த மிருக குணம் எல்லாம் வருது இல்லையா? இல்ல ஓட்டர் ட்ரெயின்ல ஏறது, அது ஒரு ஹீரோயிசம் மாதிரி தானே. எனக்கு தெரிஞ்சு அந்த விஜய் ரசிகர் ஒரு குட்டி பையன் மீடியாலே எல்லாரும் ஏய் வாடா போடா அப்படின்னு பேசலாம் பாத்தீங்களா? மாஸ் ஹீரோ படம் பாக்குறது உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறது தான். விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இப்ப வர எல்லா படமும் அப்படித்தானே இருக்குது இல்லையா? அப்ப ஜாக்கி சான் படம் காமெடியா இருந்துச்சு, பட் இருந்தாலும் வன்முறை தானே. ஸோ அந்த மிருக குணம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க வளர்த்துக்கிறீங்களோ, நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களா, குத்துச்சண்டை வீரர் எல்லாருமே கொலையால தான் சாகுறாங்க பாக்குறீங்களா? இப்ப
இல்லையா? ஒரு அரசியல்வாதி அப்படி இறந்தாரு, இப்ப ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் இறந்தாரு. நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு தயாராகுறீங்களோ, உங்களுக்கு அது புடிச்சு இழுக்குதுனாலே முன் ஜென்மத்துல அந்த மாதிரி வேலையை தான் பண்ணியிருப்பீங்க. அதனாலதான் புடிச்சு இழுக்குது. தயாராகும் போது என்ன ஆகுனா அதற்கேற்ற சூழ்நிலை உங்களை நோக்கி வரும். அதனால சில சமயம் மற்றவர்களுக்கு நன்மை கூட அமையும். ஆனா பின்னாடி உங்களுக்கு ஆப்பு வச்சிடும். அவனுக்கு அந்த நன்மை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆப்பு வைக்கும். அந்த மாதிரிதான் இப்ப சமீபமா யாரோ ஒருத்தங்க இறந்தாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. குத்துச்சண்டை வீரர் வேற அவரு, ஜிம் ட்ரெய்னர் வேற. ஒரு தடவை இந்த மாதிரி ஏன்டா இந்த கஞ்சா இது அந்த மாதிரி பொருள் விற்கிறாங்கன்ட்டு அடிக்கவே செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அது போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இப்படி கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான், இது கலியுகம் மோசமாதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பிறந்திருக்கிறோம்னா நம்மளும் ஏதோ பண்ணதுனாலதான் அங்க பிறந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு வெளில வந்துரும். அந்த குணம் உங்களுக்கு ஏன் அங்க பிறந்தோம், அந்த மாதிரி குணம் எனக்குள்ள இருக்குதா செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுக்கதான் உங்களுக்கு தெரியுமே. ஒரு பொண்ணை இச்சையா பாக்குற மாதிரி பாவம் கொலை பண்றது கூட இல்லைன்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த திருச்சி மானாமதுரை ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல்ல வாட்டா போடான்ட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவர் எவ்வளவு மரியாதை கொடுத்திருப்பாங்க. அடிச்சவங்களே பயப்படுவாங்க உள்ள போறதுக்கு, சார் வரலாமா இப்படி அப்படின்ட்டு. அந்த காமத்துல விழுந்த உடனே மரியாதை காலி, செல்வம் காலி, எல்லாம் காலி. பாருங்க அப்ப தெரிஞ்சுக்கோங்க காமம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய எதிரின்ட்டு இல்லையா? சோ காமத்தில் இருக்கிறவங்க அதுல இருந்து விடுபடணும். எல்லாருமே தான் அதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. சூக்ஷ்மமா இருந்தாலே முடிஞ்சு போச்சு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதுல இருந்தே நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிருங்க. சோ இன்னொன்னு, என்னுடையவர் ஒரு இறைவனை தவிர யாரும் இல்லை. அவரு தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. இத்தனை வருடம் என்னை கவனிச்சவருக்கு இப்ப அவரே நேரடியா வந்திருக்காரு கடைசி 1 வருஷம். இப்ப பாத்துக்க மாட்டாரா? எதுவும் என் இது இல்ல, அமைதியை மட்டும் இழக்காம இருங்க, உங்களை ராஜா மாதிரி வச்சுப்பாரு. ஏன்னா வயிற்றுக்கு தேவை ஒரு 4 இட்லி தானே, அதை நான் கொடுக்குறேன்று. மற்றபடி உலகம் அழிய போகுது. இந்த நேரம் நீங்க எதையும் இழக்கல. நீங்க இருக்கிற வரைக்கும் இறைவன் நினைவுல அமைதியா இருக்கணும். அமைதிக்காக எதையும் இழக்க தயாரா இருங்க. எதற்காகவும் அமைதியை இழக்காதீங்க. அமைதி இழந்தாலே தவறான பாதையில போறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. லவ் பண்ணா அமைதி போயிடும் இல்லையா? காமம் போகும், கோபம் போனா அமைதி போயிடும். எது வந்தாலும் அமைதி போயிடும். நீங்க அமைதி இழந்தாலே ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனந்தம், அமைதி இறைவன் நினைவுனால வரணும். சோ அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல இறைவனுடைய முரளியை கேட்டுக்கிட்டே இருங்க. மெயினா இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாரும் சகோதராத்மா அப்படின்னு மட்டும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்க தேவையில்ல, இறைவன் நினைவுலே இருங்க. அந்த சக்தி எந்த அளவுக்கு சக்தியை நிரப்புனா, உங்களை நடுத்தெருவுல தள்ளினாங்க பாத்தீங்களா ஒருத்தர், அவனுக்கே நாளைக்கு நீங்க தான் முக்தி கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவன் உங்க முன்னாடி வரும் பொழுது கடைசியில உலக அழிவின் போது எல்லாத்தையும் இழந்துதான் வருவான். அப்படி பண்ணியடான்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க நிலைமை. உங்க பதவி கடன்னு இறங்கிடும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. யாருமே என்னுடையவர் இல்ல அப்படின்ட்டு அந்த நடந்த சம்பவத்தை நீங்க நினைக்கவே கூடாது. இப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா, இன்னைய வரைக்கும் அந்த ஒரு பாலியல் குற்றத்துக்காக கோர்ட்டுக்கு போறோம், ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்துச்சுன்னா இப்ப வரைக்கும் நீங்க அதை அசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி சொத்துக்காக போனீங்கன்னா அப்ப உங்க ஆயுள் அது குறைச்சிக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் ஏமாத்திட்டு போனா கூட அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் 1 வருஷத்துல மறந்துடுவீங்க. ஆமா எப்படியோ இருந்துட்டு போறான், நாசமா போறான் போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அவனை பற்றிய விஷயமே இல்லாம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். அந்த புலம்புறவங்களும் முதல்ல கட் பண்ணிடணும். நம்ம கம்முன்னு இருந்தாலும் அவங்க ஏத்தி விடுவாங்க. அது கொஞ்சம் பேசுறதை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது உங்களுடைய ஆயுளை குறைக்கும். ஆனால் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு போறவங்க பாத்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் அந்த நடந்த தவறான விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம அவர்களுக்கு எதிராக இவங்க பொய் கூட சொல்ல வேண்டியதா இருக்கும். வக்கீலை கூட சொல்லுவார், இப்படி இருந்தாதான் உங்களுக்கு சாதகமா வரும்ட்டு. சோ அது கம்முன்னு இருக்கிற உங்களையும் இன்னும் பாவிகளாக மாற்றும். சோ அதனால அது கணக்கு முடியுது. நம்ம யார்கிட்ட என்னென்ன கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம்னு தெரியாது. அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அபகரிக்கிறவங்க கூட பிறந்தவனுக்கு பதில் உங்க குழந்தையா இருந்தா நீங்களே சந்தோஷமா கொடுப்பீங்கல்ல. அது முன் ஜென்மத்துல உங்க குழந்தையா கூட இருக்கலாம். நீங்க அதுக்கு எதுவும் பண்ணாம விட்டுருக்கலாம், அல்லது நீங்க இறந்திருக்கலாம், தற்கொலை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ஆத்மான்னு உணர்ந்து யோசிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஆனா இந்த நிலையை இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும். இந்த ஞானத்தை நீங்க முதல்ல இந்த வீடியோ பாக்குறீங்கனாலே ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடிதான் இந்த ஞானம் கிடைக்கும், உங்களை அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக. இதை அலட்சியப்படுத்திட்டோம்னா கஷ்டம் வந்த அப்புறம் என்ன பண்றது? ஆனா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நீங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இறைவனை நினைக்காம மேல போக முடியாது.
ஏன்னா உலகம் அழிஞ்சு சொர்க்கமாகணும். அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேல போய் தானே ஆகணும். இப்பவே எடுத்து ஏன் நம்ம சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்து சொர்க்கத்தின் 2500 வருடத்தின் சுகத்தை அனுபவிக்க கூடாது? அது பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான்.